அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த கொஷினை பாருங்க. ஒருவித குறியீட்டில் ரெட் 1 எனவும் ப்ளூ 2 எனவும் வயலட் 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கீழே வரும். ரீசனிங் நமக்கு குரூப் 2A மெயின்ஸுக்கும் உண்டுங்கிறதுனால ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கொஷினையுமே எடுத்திருக்கேன். சரியா? இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட எல்லா கொஷினையுமே எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து எடுத்துப்போமா? ஏனா 1, பீனா 2, சீனா 3 இப்படியே கொடுத்து இசட்னா 26 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறத எடுத்துப்போம். இப்போ ஆறுக்கான நம்பர் 18 வரும், இக்கு 5 வரும், டிக்கு 4 வரும். இதெல்லாம் கூட்டி பார்ப்போம். அதில் ஆன்சர் வரலன்னா அடுத்து என்ன பண்ணுவோம்னா பெருக்கி பார்ப்போம். ஸோ எல்லாம் மைனஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி பண்ணுவோம். ரைட்டா? பட் ஆனால் இந்த மாதிரி கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 1ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 2ன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, இந்த பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இந்த வேர்டு எடுத்துங்க, ரெட்டுங்கிற வேர்டு எடுத்துங்க. இதில் 1, 2, 3 லெட்டர்ஸ் இருக்கா? இந்த 3 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணி 1ன்னு கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இப்போ ப்ளூங்கிறதுல 4 லெட்டர்ஸ் இருக்கா? 4லேருந்து 2 மைனஸ் பண்ணி 2ன்னு கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அடுத்து வைலட்டில் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர்ஸ் இருக்கா? 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4 தான் வரணும். பட் இங்கே 3ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக தான் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். எப்போதுமே உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் சின்னதாக இருந்தால் அவங்க வந்து சிம்பிளாக தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யோசிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் யோசிக்கணும். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு பேசிஸில் யோசித்து பார்த்தோம், நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரல. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற என்ன சொல்கிறது வவ்வல்ஸ் மட்டும் எத்தனை அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ரெட்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஈ மட்டும்தான் வவ்வல். இங்கே 1 கொடுத்துருக்கான். ஓகேவா? ஈங்கிற ஒரே ஒரு எழுத்து இருக்குது. இந்த ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளூங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோன்னா யூஇ இது ரெண்டுமே வந்து வவ்வல் தான். ஸோ அப்போ 2ன்னு கரெக்டாக இருக்குது. அடுத்து வைலட்டுங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா ஐஓ அதுக்கப்புறம் ஐஓஇ இந்த 3ம் வந்து வவ்வல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 3ன்னு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தோன்னா இப்போ ஆரஞ்சுங்கிற வார்த்தையில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆரஞ்சில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது? ஓ ஏ இ 3 இருக்குது. ரைட்டா? வேறு எதுவும் இல்லைல்ல? ஆமாம், ஓஏஇ 3 இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 3. ஸோ நம்ம எப்போதுமே அவங்க கொடுத்துருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து சின்ன நம்பராக இருந்தால், இந்த மாதிரி 1, 2, 3ன்னு சின்ன நம்பராக இருந்தால் இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். சரியா? ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இந்த கொஷின் பாருங்க. 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கனசதுரத்தை ஒன்றா சேர்த்துருக்காங்களாம். அந்த கனசதுரத்தோட பக்க அளவு 5 சென்டிமீட்டர். சரியா? அப்போ நம்ம சிம்பிளாக ஒரு டிராயிங் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். ஏன்னா நம்ம டிராயிங் கரெக்டாக போட்டாலே வந்து இந்த கொஷினை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு கனசதுரம் அப்படின்னு வச்சுங்க. கனசதுரம் மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு கனசதுரம். இதோட பக்க அளவு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரும். இங்கே எல்லா பக்கமுமே என்ன வரும்? 5 சென்டிமீட்டர் வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரியே இன்னொரு கனசதுரத்தை இது கூட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சரியா? இப்படி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது என்ன ஆகிடும்? இப்போ இது ஒரு கன செவ்வகமாக மாறிடுமா? ஏன்னா உங்களுக்கு லென்த் இன்க்ரீஸ் ஆகிடும். பிரெத்தும் ஹைட்டும் மாறாது, ஆனால் லென்த் என்ன ஆகிடும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா?
அப்போ இது ஒரு கன செவ்வகம் மாதிரி மாறிடுது. சரியா? இப்போ இப்படி புதுசாக உருவான இந்த கன செவ்வகத்தோட மொத்த புறப்பரப்பை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இங்கே வந்து 5 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 5 + 5 10ன்னு வந்துடுமா? அப்போ லென்த் என்ன வரும்? 10 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஆனால் ஹைட்டு நமக்கு மாறாது, அதே 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் நமக்கு ஹைட்டு, அது வந்து மாறலை, அது 5 தான் இருக்குது. அதே மாதிரியே பிரெத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரெத்து. சரியா? இது இந்த கீழே உள்ள இந்த அளவுலாம் பிரெத்து. ஸோ அதுவும் மாறாது, அதுவும் 5 தான் இருக்கும். ஸோ பிரெத்தும் 5 தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஷினை வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். கன செவ்வகத்தோட கன அளவோட ஃபார்முலா, கன செவ்வகத்தோட மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × LB + BH + LH. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்ச இந்த எல்லோட வேல்யூ, அப்புறம் ஹச்சோட வேல்யூ, பியோட வேல்யூ, இதெல்லாம் கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஷினை பாருங்கள். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பின்னம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நானாக எடுத்துக்கிறேன், A/Bன்னு எடுத்துக்கிறேன் ஒரு பின்னம். ஸோ இப்போதைக்கு அதை நம்ம என்ன பண்ணலாம்னா A/B அப்படின்னு எடுத்துப்போம். இந்த A/Bயில் மேலே, அதாவது பின்னத்தோட தொகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா 50% அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ 50% ஆஃப் A. ஓகேவா? A + 50% ஆஃப் A. ஏன்னா 50% அதிகப்படுத்தியிருக்காங்க. கீழே பகுதியில் பார்த்தோன்னா 20% குறைச்சிருக்காங்க. அப்போ 20% B - 20% ஆஃப் A. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம், அதாவது மேலே வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணி கீழே 20% குறைச்சதுக்கப்புறம் இந்த பின்னம் என்னவா மாறுதுன்னா 3/5 மாறுது. ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை வேணால் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ மேலே வந்து A + 50/100 × Aன்னு வந்துருமா? கீழே B - 20/100 × Bன்னு வருமா? இஸ் ஈக்குவல் டு 3/5. 3/5 தானே? ஸோ அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாம், 3/5 தான். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 100 கூட்டினோன்னா 100A + 50Aன்னு வரும். ஸோ அப்போ டோட்டலாக 150Aன்னு வருமா? டோட்டலாக 150Aன்னு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 100 - 20னா 80 வந்துடும். ஸோ அப்போ 80Bன்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இப்போ நம்ம வந்து ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்னா A/B தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா நம்ம பிகினிங்கில் அந்த பின்னம் என்னென்னு எடுத்திருக்கோம், A/Bன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A/B தான். ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா A/Bயை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு 150 80 ரைட் சைடில் கொண்டு போயிடுவோம். சரியா? ஸோ பண்ணலாமா? A/Bயை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். இந்த பக்கத்தில் ஆல்ரெடி 3/5ன்னு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 150 80 ரைட் சைடில் கொண்டு வரோம். ரைட் சைடில் கொண்டு வரும்போது இது என்ன ஆகும்? தலைகீழாக மாறிடும். ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணோன்னா இதையும் அடிக்கலாம். இதையும் அடிச்சிட்டோன்னா 5 25. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படியே இருக்கும். 5 25. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/25 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் பியாக இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் பார்க்கலாமா? பின்வருவனவற்றுள் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்கு தொகையை மீச்சிறு பொது மடங்காக இருக்குமாறு அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சாகணும், வேற வழி இல்லை.
ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 2 நம்பர்ஸுடைய பெருக்கல் பலன் அந்த 2 நம்பர்ஸோட எல்சிஎம்முக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம என்ன பண்ணலாம்னா ஒரு 2 நம்பர் ஏபி அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். சரியா? இப்போ கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏபியோட பெருக்கல் பலன் அதாவது ஏ இன்ட்டு பி வந்து இந்த ஏபியோட எல்சிஎம்முக்கு சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த நம்பர் வந்து இருக்கு, அதாவது எந்த எண் ஜோடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு வந்து காமனா ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும். 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அந்த 2 எண்களின் எல்சிஎம் மற்றும் அந்த 2 எண்களின் HCFின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த HCF மட்டும் நாம தூக்கிறோம்னு வச்சுக்கலாம். அவங்க கொஷின்ல கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுமா? ரைட் தானே? ஏன்னா கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு பி வந்து எல்சிஎம்மா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவிலிருந்து HCF மட்டும் தூக்கணும்னா ஏ இன்ட்டு பி எல்சிஎம் ஆயிடும். ரைட் தானே? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவிலிருந்து HCF நம்ம தூக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒருவேளை இங்க இந்த HCFோட வேல்யூ வந்து 1 இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க இந்த HCFோட வேல்யூ 1னா என்ன ஆகும்? 1 இன்ட்டு எல்சிஎம்னு வரும். ரைட்டா? அதாவது எல்சிஎம் இன்ட்டு 1ன்னு வரும். எல்சிஎம் இன்ட்டு 1 எல்சிஎம் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம எது கூட 1 பெருக்கினாலும் அதே தான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அப்போ எல்சிஎம் இன்ட்டு 1 எல்சிஎம். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படின்னு கிடைச்சிருமா? ரைட் தானே? சரி, ஓகே. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற 2 நம்பருடைய HCF 1 இருக்கு. 1ங்கிற மாதிரி எந்த நம்பர் ஜோடி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும். அதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல HCF 1ன்னு கொண்டு வந்தால் மட்டும்தான் கொஷின்ல கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைன்னா ஆகாது. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு HCF வந்து 1ன்னு வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா போதும் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 32 162 இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு 1 வந்து HCFஆ வராது. ஏன்னா இந்த 2 நம்பரும் 2ஆல வகுப்படும். சரியா? ஸோ அப்போ 1 வந்து HCFஆ இருக்காது. அடுத்து இந்த நம்பர்ஸை பாருங்க 32 81ன்னு இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 32 81க்கு காமனாக வகுக்கிற மாதிரி தான் நம்பர் இருக்கா? 32யும் 81யும் காமனாக வகுக்கிற மாதிரி தான் நம்பர் இருக்கானா? எதுவும் இல்லை. ரைட் தானே? 2ஆல வகுப்படாது, 3ஆலையும் வகுப்படாது, 4ஆலையும் வகுப்படாது, 5 வாய்ப்பு இல்லை, 6ம் வாய்ப்பு இல்லை, 7ம் வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து இருக்கட்டும். ஓகேவா? பி ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம மற்றதையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 40 405ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5ஆல வந்து வகுப்படும். ஸோ HCF அப்போ இதுக்கு 1 இருக்காது. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க 111 39ன்னு கொடுத்துருக்காங்க. 111 வந்து நமக்கு 111 வந்து நமக்கு 3ஆல வகுப்படுமா? ரைட் தானே? 111 3ஆல வகுத்தோம்னா 3 9 பாக்கி 2 இருக்கும். 7 3 21 ரைட்டு 3ஆல வகுப்படும். அதே மாதிரி 39 3ஆல வகுப்படும். ஸோ அப்போ இங்கே HCF 1ன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு எண் ஜோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா 32 81 தான். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சர். சரியா? ஸோ அந்த கான்செப்ட் புரியும் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருடைய பெருக்கல் பலன் வந்து அந்த 2 நம்பருடைய எல்சிஎம்முக்கு சமமாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருடைய பெருக்கல் பலன் அந்த 2 நம்பருடைய எல்சிஎம் மற்றும் 2 நம்பருடைய HCFோட பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். பட் கொஷின்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்னு வரா மாதிரி மட்டும்தான் கொஷின்ல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த HCF நம்ம 1ன்னு மாற்றிட்டோம்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ HCF 1ன்னு இருக்கிற மாதிரி இதில் எந்த நம்பர் ஜோடி இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரியா? சிம்பிள் தான். திரும்ப புரியலன்னா திரும்பி கேட்டு பாருங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையானது சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம்.
அடுத்து ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அடுத்து பாருங்க, ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார். அதிக ஊதியம் பெறுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம அந்த கண்டிஷன் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஏபின்னு 2 பேர் இருக்கு. அதாவது ஏபியோட சம்பளத்தோட கூடுதல் சிடியோட சம்பளத்தோட கூடுதலை விட அதிகம். ஓகேவா? கிரேட்டர் தென் சி பிளஸ் டி. ஸோ ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் சி பிளஸ் டி. அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்க, ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் சி வந்து பி பிளஸ் டிக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்து பிடி வாங்குற சம்பளத்தோட கூடுதல்ல பாதி வாங்குறாங்க. சரியா? ஸோ இப்படி 3 கண்டிஷன் இருக்கு. இப்போ இந்த 3 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி நாமளா வந்து ஏதாவது ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் அஸ்யூம் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல இந்த தேர்ட் கண்டிஷனை எடுத்துக்கிறேன். தேர்ட் கண்டிஷன் என்ன? ஏவோட சம்பளம் வந்து பி மற்றும் சியோட சம்பளத்தோட கூடுதல்ல பாதி. ரைட்டா? ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஏவோட சம்பளம் வந்து ஒரு 8 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏவோட சம்பளம் 8 ரூபாயா இருந்தா, இப்போ பியோட சம்பளம் 5 ரூபா, அதுக்கப்புறம் சாரி அதாவது வந்து பாதி வரணும். ரைட்டா? ஸோ அப்போ 5 ரூபா நம்ம எடுக்கக்கூடாது. பியோட சம்பளத்தை 10 ரூபான்னு எடுப்போம். டியோட சம்பளத்தை 6 ரூபான்னு எடுப்போம். இப்போ 10 6 16, இதுல பாதி 8 கரெக்டாக வந்துடுதா? ஸோ அப்போ நம்ம ஏவோட சம்பளத்தை 8 ரூபான்னு எடுத்திருக்கோம், பியோட சம்பளத்தை 10 ரூபான்னு எடுத்திருக்கோம், இந்த டியோட சம்பளத்தை 6 ரூபான்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்படி எடுத்தால் அந்த தேர்ட் கண்டிஷன் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. ஓகேவா? அதாவது ஏவோட சம்பளம் பி மற்றும் டியோட சம்பளத்தோட கூடுதல்ல பாதிங்கிறது 3வது கண்டிஷன். ஸோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ரைட்டா? இப்போ அப்படியே இது 2வது கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? 2வது கண்டிஷன் என்னன்னா, ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. ரைட்டா? ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 2வது கண்டிஷன் என்னன்னா, ஏ பிளஸ் சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. ரைட்டா? இப்போ நம்ம ஏ என்னன்னு எடுத்தோம்? 8ன்னு எடுத்தோமா? சி இன்னும் நாம் எதுவும் எடுக்கலை, அது அப்படியே இருக்கட்டும். பி வந்து 10ன்னு எடுத்திருக்கோம், டி வந்து 6ன்னு எடுத்திருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, சியோட சம்பளத்தை வந்து கண்டுபிடிக்கலாமா? ஸோ 10 + 6 16ன்னு வந்துடும். இங்கே இருக்கிற 8 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா -8ன்னு வரும். அப்போ சியோட சம்பளமும் 8ன்னு நமக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஏவோட சம்பளம் வந்து 8 ரூபான்னு நாமளாக எடுத்தோம். ஓகேவா? ஏவோட சம்பளம் 8 ரூபான்னு நாமளாக எடுத்தோம். பியோட சம்பளம் 10 ரூபான்னு நாமளாக எடுத்தோம். சியோட சம்பளம் 6 ரூபான்னு நாமளாக எடுத்தோம். சாரி டியோட சம்பளம் 6 ரூபான்னு நாமளாக எடுத்தோம். ஸோ ஃபைனலாக சியோட சம்பளம் 8 ரூபான்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கடைசி கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் சி பிளஸ் டி. ரைட்டா? ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் சி பிளஸ் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே அதை போட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வந்து 8 ரூபான்னு எடுத்திருக்கோம், பி வந்து 10 ரூபான்னு எடுத்தோம். ஸோ இது வந்து சி பிளஸ் டியை விட பெருசாக இருக்கணும். சி வந்து நமக்கு 8 ரூபா தான் வந்தது, டி வந்து 6 ரூபான்னு எடுத்தோம். ரைட்டா? ஸோ அப்போ 8 + 10 வந்து 18. 18ங்கிறது 8 + 6 14. இந்த 14 விட பெருசு. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கிட்டபடி பார்த்தோம்னா 3 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே நம்ம பிடி வேல்யூ எடுத்தோம்ல, இந்த பிடி வேல்யூ எடுக்கும்போது பிக்கு 6ம் டிக்கு 10ம் கொடுத்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கடைசியாக வந்து
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த ஆப்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. நீங்கள் வேணால் கொடுத்து பாருங்கள். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக இப்போ எடுத்துக்கிட்டபடி பார்த்தா எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டதில் எது அதிக அமௌண்ட் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா பி தான் அதிக சம்பளம் வாங்குறாரு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் திரும்ப வந்து இதே கொஸ்டினை கேட்டு பாருங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் எடுத்திருக்கிற இதே நம்பரை தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எந்த நம்பரை வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நம்ம எடுத்துக்கிற நம்பர் வந்து அந்த 3 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இதே கொஸ்டின்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஏ வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ 10ன்னு எடுத்துக்கிட்டோன்னா பி ப்ளஸ் டியோட கூடுதலில் பாதி 10 வரா மாதிரி நம்ம பியையும் டியையும் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பி 12 டி 8 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோன்னா 12 + 8/2 10ன்னு வந்துடும். ரைட்டா? 12 + 8 20ன்னு வரும். பை 2 வந்து 10ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த நம்பர்ஸ் வந்து இந்த 3 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான்.